பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கீழ்ப்படுதலை குறித்து பல தலைப்புகளிலே நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிறோம். தேவன் நம்மோடு பேசி வருகிறார். மரணமானாலும் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிந்தால்தான் தேவனுக்கு பிரியமானவர்களாய் நாம் வாழ முடியும். தேவன் நம்மை கீழ்ப்படிய சொல்லுகிறார். பிரியமானவர்களே, 1 சாமுவேல் 15:22 இரண்டாவது பகுதி பின்பகுதியிலே பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று வாசிக்கிறோம். அந்த செவி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கீழ்ப்படிந்தால் தேவன் நமக்கு சில நன்மைகளை வைத்திருக்கிறார். அதை தான் இன்றைக்கி உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன். உபாகமத்தின் புஸ்தகத்தின் 11ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உபாகமம் 11ஆம் அதிகாரத்தின் 27வது வசனம். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதம். கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதம். எவ்வளோ ஒரு முக்கியமான வார்த்தை. கீழ்ப்படிந்தால் தேவன் ஆசீர்வாதத்தை தருவார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளணும். பிரியமானவர்களே, இந்த கீழ்ப்படிதல் யாருக்கெல்லாம் உள்ள இருக்குதோ, யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ, ஆண்டவர் சொல்லிட்டாரு நான் செய்வேன், ஆண்டோடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது நான் கீழ்ப்படிவேன் அப்படின்னு அந்த கீழ்ப்படிதலுக்கு தங்களை விட்டு கொடுக்குறாங்க பாருங்களேன். அவங்கள எல்லாரையும் ஆண்டவர் அவங்கள ஆசீர்வாதமாக வைப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆனால் அந்த கீழ்ப்படியாதவர்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இழந்துக்கிட்டே இருப்பாங்க. சிலவங்கெல்லாம் என் வாழ்க்கையில் ஒரு விருத்தி இல்லை, ஆசீர்வாதம் இல்லைன்னு போராடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையை பார்த்தா ஒரு வறண்ட நிலை இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, எங்கேயோ ஒரு இடத்துல கீழ்ப்படியாமல் அந்த கீழ்ப்படிய அவங்க மனம் விட்டு கொடுக்காம போராடிக்கிட்டு இருப்பாங்க. பாருங்கள், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் 18வது வசனத்தில். ஆதியாகமம் 22:18, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். பாருங்க, உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ உன் மூலமாக, உன்னுடைய ஒரு கீழ்ப்படிதலின் நிமித்தமாக உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் ஆணையிட்டு சொல்லுகிறார், நீ கீழ்ப்படிஞ்சல உன்னை ஆசீர்வதிப்பேன். நல்லா கவனிங்க, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கு கீழ்ப்படிந்தீங்கன்னா உங்களுடைய சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் சந்ததிக்குள் பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை உடனே கேள்வி கேட்காமல் விரைந்து அந்த விசுவாசத்தோடு கீழ்ப்படிந்தார். பார்த்தீங்களா? அந்த கீழ்ப்படிதலை தான் இன்றைக்கி கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தின் 3வது வசனம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். இஸ்ரவேலே, நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. அவர் சொல்ல, நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் நல்லா இருக்கணும். எப்போ தெரியுமா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவர் ஆசீர்வாதமாக வைப்பார், உங்களை உயர்த்துவார். உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் வச்சிருக்கிறார். ஆனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் நினைக்க மாட்டார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு தடையாக எங்கேயாவது கீழ்ப்படியாமல் இருக்குதா? அடிக்கடி தற்பரிசோதனை செய்து கொள்வோம். நான் எங்கே கீழ்ப்படிய வேண்டும் என்று உணர்த்தப்பட்டும் இன்னும் நான் முரண்டு பிடிக்கிறேன், அதையும் நம்ம இன்னைக்கு உணர்ந்து கொள்வோம். ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவருக்கு நீங்கள் அமைதியாக விட்டு கொடுங்களேன். தேவனை நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் தேவனுக்கு விட்டு கொடுங்களேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். 28ஆம் அதிகாரம், உபாகமம் 28ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். எவ்வளோ ஒரு அற்புதமான வார்த்தை. ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு தருவார், குறைய வைக்க மாட்டார். ஆனால் கீழ்ப்படியணும், தேவனுக்கு கீழ்ப்படியணும். அப்போது இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம வாழ்ந்தால் ஆசீர்வாதமாக இருப்போம். உபாகமம் 6:3 தான் இன்றைக்கி மனப்பாட வசனம். தேவன் இன்றைக்கி நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறதெல்லாம், நீ கீழ்ப்படி,
நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஜெபம் இல்லாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் கீழ்ப்படிந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஆண்டவரே என்னெல்லாம் தடையர் இருக்கின்றத நாங்கள் உணர்ந்து அந்த இடத்தெல்லாம் சரி செய்து கொள்ள இன்னைக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் கீழ்ப்படிதலோடு உடைய வார்த்தைக்கு ஆண்டவரே செவி கொடுத்து ஆண்டவரே அதன்படி வாழ, அதன்படி செய்ய கிருபை பாராட்டும். தொடர்ந்து உடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும்ப்பா. நான் மனதார வாழ்த்துறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.